எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். வேலை நடிப்பது ரொம்ப டல்லு, வேலையே இல்லை, யாரும் வேலை தர மாட்டான். பிள்ளைங்களை ஸ்கூலில் விட போனோம், கிளம்புங்க. சரி. யாருன்னா அவன்? அவனுக்கு போய் சொல்லிடுக்கிறீங்க. அவனா போலீஸ் ஆஃபீஸரா? அப்படிலாம் இல்லை, முன்னாடியே தெரியும் அவனை. ரொம்ப கெட்ட பழக்கம்லாம் வச்சுருந்தான், என்னன்னே தெரில, திடீர்னு மாறிட்டான். எப்படி மாறினான்னு கேட்டிங்களா? இப்போ சிரிச்சான்ல, அது மாதிரியே அப்பவும் சிரிச்சுட்டே போயிட்டான். ஓ அப்படியா? எதுவுமே சொல்லலையா? எந்த அளவுக்கு இசப்பா என்ன நேசிச்சிருக்காரு. என்னுடைய பழைய வாழ்க்கையை நினைச்சு பார்த்தா அறிவு உனக்கு. கல் வஸ்தாங்கடா. யாரு? இசப்பா, ஆண்டவரே என்னையும் ஒரு புது மனுஷனா மாத்திருக்கீங்க ஆண்டவரே. இந்நேரம் நான் செத்து போயிருந்தேன்னா செத்த இடத்துல புல்லு கூட முளைச்சிருக்கும். சாக்கடையில் இருந்து என்ன புது மனுஷனா மாத்திருக்கீங்க ஆண்டவரே. ரொம்ப சந்தோஷம்பா ஆண்டவரே. இந்த வாழ்க்கை நீங்க கொடுத்த பிச்சை ஆண்டவரே. இனி வாழ்ந்தாலும் உங்களுக்காக தான் வாழ்வேன், செத்தாலும் உங்களுக்காக தான் சாவேன் ஆண்டவரே. சரிப்பா, நான் உன்னை நேசிக்கிறத போல மற்ற எல்லாரையும் நேசிக்கிறேன். மற்றவங்களிடத்த போய் சொல்லு. கட்டாயம் சொல்றேன் சப்பா. ஹலோ. ஓகே, சரி பண்ணிடலாம். ஓகே பாய். ஷாம், பல டீ சாப்பிடலாம். என்னடா சோகமாக இருக்க? இல்லை மச்சான், டென்ஷனாக இருக்குது மச்சான். என்ன பண்ணுறதே தெரில, கடுப்பாக இருக்குது, டார்ச்சராக இருக்குது. என்னடா சலிச்ச மாதிரி பேசுகிற? தெரியல, செத்துலாம் போல் இருக்குது. இவ்வளோ பேர் தான் அனாதை மாதிரி இருக்கும், ஒரு தனியாக இருக்க மாதிரியே இருக்குது. ஆனந்த், என் அன்பை பற்றி அவனுக்கு சொல்லு ஆனந்த். அவன் கூடவே இருப்பேன்னு சொல்லு, அவனுக்கு சமாதானத்தை கொடுப்பேன்னு சொல்லு. கொஞ்சம் இருங்க இசப்பா, அப்புறமா சொல்கிறேன். கவலைப்படாதடா, கட்டிங் போட்டால் எல்லாம் சரியாயிடும். வா போகலாம். நீ வரியாடா? நான் வரலடா. அவன் எங்கடா வரப்போறான், நீ வா. பேடா. ஐயா ஐயா தர்மம் பண்ணுங்கய்யா. ஐயா ஐயா பசியாக இருக்கேன்யா, தர்மம் பண்ணுங்கய்யா. ஐயா தர்மம் பண்ணுங்கய்யா. ஐயா 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 சாப்பிட்டு 4 நாள் ஆச்சுயா, தர்மம் பண்ணுங்கய்யா. ஐயா தர்மம் பண்ணுங்கய்யா. ஐயா ஐயா தர்மம் பண்ணுங்கய்யா. நன்றியா நன்றியா. ஆனந்த், நான் உனக்கு சுகம் கொடுக்குறேன், நீ அவனை தொட்டு ஜெபம் பண்ணு. இவ்வளோ பேர் இருக்காங்க இசப்பா. அவனை வீட்டில் போய் ஒன்றா ஜெபம் பண்ணுறேன் இசப்பா. அவனுக்காக ஃபாஸ்டிங் பேர் கூட பண்ணுறேன் இசப்பா. நீ அவனை தொடு, நான் சுகம் கொடுக்குறேன்.
ஆண்டவரே அவன் கையை பாருங்க ஆண்டவரே, ஒரே கஷ்டமாக இருக்கு. என்னால் முடியாது ஏசப்பா. ஏய், என்னது இது? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படியா? என் பேர் இருக்கான்னு பாருங்க. என் பேர் ஆனந்த். இது கூட தெரியாம இருக்கீங்க? உள்ள ஏசப்பா இருப்பாரு, அவர் கூப்பிடுங்க. இவ்வளவு நேரம் என் கூட தான் இருந்தாரு. செக் பண்ணுங்க. வி ஆனந்த், சோலைமானர் முதல் தெரு. ஒழுங்கா செக் பண்ணுங்கப்பா. கடைசியில தான் பேர் எழுதுருங்கப்பா. இல்லப்பா, பேர் இல்லை, கொஞ்சம் தள்ளி இல்லை. அடுத்தவங்கள வாங்க. உங்க பேரு? சாம். எந்த சாம்? சாம். உங்க பேர் இருக்கு, நீ உள்ள போலாம். ஏய், நீ ஷாம் தானே? நீ தண்ணில அடிப்பியடா. நீ எப்படா பரலோகம் போற? உனக்கு இயேசு பத்தி நான் சொல்லவே இல்லையடா. நீ மட்டும் எப்படா பரலோகம் போற? அதெல்லாம் இல்லைடா, ஒரு ப்ரேயர் மீட்டிங் போயிருந்தேன். அங்கே ஏசப்போட அன்பை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். அன்றைக்கே என் பாவத்தெல்லாம் அறிக்கை செஞ்சுட்டேன். ஏய், என்னையும் கூட்டிட்டு போடா ப்ளீஸ்டா. பண்ண முடியாது. ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா. ஏய் ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா. ஷாம் ஷாம் ஷாம். அடுத்த ஆள் யாரு? ஐயா, என் பேர் இருக்கு ஐயா. என்னப்பா உன் பேரு? பெக்கர் ராஜா ஐயா. பெக்கர் ராஜாவா? உன் பேர் இருக்குப்பா, நீ உள்ள போலாம். சரிங்கய்யா. ஏய், நீ அந்த பிச்சைக்காரன் தானே? ஆமாங்கய்யா. அன்னைக்கு நாங்களோட காசு போட்டல. ஆமாங்கய்யா. நீ எப்படியா பரலோகம் போற? நீங்கள் அன்னைக்கு காசு போட்டீங்க, உங்கள் பக்கத்துலேயே ஏச பண்ணினாங்க, அவன் குஷ்டரோகத்தை நீக்குனாங்க, என் பாவங்களுக்காக தன்னையே பலியாக கொடுத்தேன்னு எல்லாமே என்கிட்ட சொன்னாரியா. அதுலேருந்து மனம் மாறி நான் இயேசுவைய சொந்த ரட்சராக ஏற்றுக்கிட்டேன்யா. ஏய், என்னையும் எப்படியா பரலோகம் கூட்டிட்டு போயா ப்ளீஸ்யா. உன் காலில் வேணா விழுறையா. ஏ ப்ளீஸ்யா ப்ளீஸ்யா. ஏ ஐயா 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 ப்ளீஸ்யா ப்ளீஸ்யா. என் பேர் எப்படியா எழுதுறீங்கயா? ஐயா ப்ளீஸ்யா ப்ளீஸ்யா ப்ளீஸ்யா. ஐயா ப்ளீஸ்யா, என் பேர் எழுதுறீங்கயா. என் பேர் எழுதுறீங்கயா. ஏசப்பா ஏசப்பா, வர மாட்டேன் வர மாட்டேன். ஏசப்பா வர மாட்டேன் வர மாட்டேன். ஏசப்பா வர மாட்டேன். ஏசப்பா ஏசப்பா காப்பாத்துங்க. ஏசப்பா உடம்புல ஏறியுது. ஏசப்பா ஏசப்பா காப்பாத்துங்க. ஏசப்பா காப்பாத்துங்க. ஏசப்பா காப்பாத்துங்க. ஏசப்பா காப்பாத்துங்கப்பா. ஏசப்பா ஏசப்பா காப்பாத்துங்க. ஏசப்பா இதனை பார்த்து கொண்டிருக்கிற நீ இன்று இயேசுவின் அன்பை சொல்ல மறந்தால் நாளை பரலோகம் உன்னை மறக்கும். இன்று ஆறுதலற்றவர்களை நீ அற்பமாக எண்ணினால் ஆண்டவர் இயேசு அந்நியர் மூலம் தமது அன்பை ஊற்றுவார். நீயோ நியாயத்திற்கு நாளில் நிராகரிக்கப்படுவாய். இன்று வியாதிஸ்தர்களை தொட்டு ஜெபிக்க நீ மறுத்தால் இன்றே உன் வேலையை இயேசு செய்து அவர்களுக்கு நித்திய வாழ்வு கொடுப்பார். நீயோ நித்தியரை இழந்து நித்தியத்தையும் இழப்பாய். நித்தியரையும் நித்தியத்தையும் இழக்காமல் இருக்க நீ மௌனமாய் இருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம். சீயோனே எழும்பு,